இங்கே போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 505 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். 505 அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு 505 ஓகேவா, 505 505. இந்த 505 அடிச்சுட்டு கரெக்டாக 3 நாள் பாருங்கள், பிசி 99 அடிச்சிருப்பான். பிசி ஒரு 99 அடிச்சிருப்பான். திருப்பி 505 அடிச்சிருக்கான். திருப்பி 3 நாள் விட்டு நமக்கு ஒரு பிசி 99 கூட வரலாம் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா வரலாம், அப்படி இல்லைனா 99 பவர் பண்ணி அடிக்கலாம். இது ஒரு ஐடியாவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இதே சேம் பேட்டர்ன் நாங்கள் அடித்ததுனால நான் இந்த பேட்டர்ன் நான் போகிறேன் ஓகேவா. 505 ஓகேவா, 505க்கு 3 நாள் விட்டு 99, திருப்பி 505க்கு 3 நாள் விட்டு 99 ஓகேவா. வரது வாய்ப்பு இருக்கும், பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் போயிடலாம். இதெல்லாம் சொன்ன ஐடியாவை பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கெஸ்ஸிங் வந்து போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பி போர்டு 5 வர மாதிரி இருக்குது. எதுக்காக மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக அடிச்சிடுவான். என்னென்னா இங்கே ஏ போர்டு பாருங்கள் 7, அதுக்கு வந்து பவர் பார்த்திங்கன்னா 2 சொல்லி அடிச்சிட்டான். ஏ போர்டு 7க்கு பவர் 2 அடிச்சிட்டான். ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏ போர்டு 9, அது 9க்கு பவர் பார்த்திங்கன்னா 4 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏ போர்டு 8, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா 3 சொல்லி அடிச்சிருந்தான் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே போன மாதம் சொன்னது தான், கரெக்டாக அடிச்சிருந்தான் ஓகேவா. கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு அடிச்சிருப்பான். அதே சேம் பேட்டர்ன் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 2ன்னு அடிச்சிருப்பான். 1ஆந்தேதி பார்த்தா 2 ஓகேவா, 2. அடுத்த நாள் பாருங்கள் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 3 சொல்லி அடிச்சிட்டான். 2 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 3 சொல்லி அடிச்சிட்டான். ஒரு நாள் விட்டு பாருங்கள் இங்கே 0 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 1 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து ஒரு நாள் விட்டு பாருங்கள் இங்கே 4 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நீங்கள் 5 வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, டீப்பாக பார்த்துக்கோங்க. 2 அதுக்கு ஒரு ப்ளஸ் பண்ணி 3 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 0 அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 1 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 4 அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நீங்கள் 5 வர வாய்ப்பு இருக்குது பி போர்டு ஓகேவா. பி போர்டு 5 வர மாதிரி இருக்குது ஓகேவா. அப்படி 5 வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி என்ன மட்டும் பார்த்துக்கலாம். டீப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கு மட்டும் சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே சி போர்டு பாருங்கள் 9. இந்த சி போர்டு 9 அதை எடுத்து நமக்கு பி போர்டில் 9 சொல்லி அடிச்சிட்டான். சி போர்டு 9 அதை எடுத்து நமக்கு பி போர்டில் 9 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ இங்கே சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு இருக்கும். இங்கே சி போர்டு 6, அதை எடுத்து நமக்கு பி போர்டு 6 ஓகேவா. கரெக்டாக 2 நாள் கேப் ஓகேவா. என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்கள். இங்கே சி போர்டு 9 அதை எடுத்து பி போர்டில் 9 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே சி போர்டு 6 அதை எடுத்து பி போர்டில் 6 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பி போர்டு பாருங்கள் 0, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 0 சொல்லி 60 சொல்லி முடிச்சிருப்போம் ஓகேவா. கரெக்டாக முடிச்சிருப்பான் ஓகேவா. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டான பேட்டர்ன் இது. சி போர்டு 9 எடுத்து நமக்கு பி போர்டில் 9 அடிக்கும்போது இங்கே சி போர்டு 6 அதை எடுத்து நமக்கு பி போர்டில் 6 அடிச்சிட்டான். இங்கே பி போர்டில் இருக்கிற 0 வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா 60 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்போம். அப்போது பி போர்டும் சி போர்டும் சேம் நம்பர் தான் ஓகேவா. 096 096 அப்படி தான் அடிச்சிருப்பான். 60 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டு தான் நமக்கு இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்குவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப்பு இங்கே 3 நாள் கேப் அவ்வளோதான். என்னென்னா இங்கே நமக்கு லாஸ்ட்டாக சி போர்டு பாருங்கள் 0 அடிச்சிருப்பான். சி போர்டு 0 அடிச்சிட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 0 ஓகேவா. பி போர்டு 0 இங்கே திருப்பி நமக்கு இங்கே சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 5, அதை 3 நாள் விட்டு நமக்கு இன்றைக்கி பி போர்டு 5 வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா. கரெக்டாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சி போர்டு 0 அதை எடுத்து நமக்கு 3 நாள் விட்டு பி போர்டு 0, இங்கே சி போர்டு 5, அதை 3 நாள் விட்டு பி போர்டு 5 ஓகேவா. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பி போர்டு வந்து 0ன்னு இருக்குது. அந்த 0வை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பிசியில் வந்து 0 வர மாதிரி இருக்குது. சி போர்டு வந்து 0 வரணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி 60 வந்து கரெக்டாக லாக் ஆச்சோ அதே மாதிரி பார்த்தா இங்கே 50 வந்தால் நமக்கு வந்து பிசி 50 வந்தால் கரெக்டாக லாக் ஆகிடும். அப்போ பிசி வந்து 50 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50 வந்து பார்த்திங்கன்னா அடிக்க வாய்ப்பு இருக்குது பிசி 50. ஏன்னா போன மாதம் முன்னாடி மாதம் ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தேன். என்னென்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏசி 50 பிசி 50 ஒரு ஏபி 50 ஓகேவா. ஏசி பிசி ஏபி சொல்லிட்டு 3மே முடிச்சிருந்தா அதே சேம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இங்கே ஏபி 50 அடிச்சிருந்தா ஏசி 50 அடிச்சிருந்தா ஒரு பிசி 50 பெண்டிங் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரது நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால பிசி 50 ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிசி 50 ஓகேவா. அப்படி பிசி 50 வர மாதிரி இருந்தால் எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 50 அடிக்கும் போது பார்த்திங்கன்னா 5 வச்சு முடிச்சிருந்தோம் ஓகேவா, 505 ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி 50 அடிக்கும்போது பார்த்திங்கன்னா 7 வச்சு முடிச்சிருந்தா 750 ஓகேவா. 550 750. அப்போது நமக்கு இங்கே பிசி 50 வர்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5க்கும் 7க்கும் கேப்பில் ஒரு 6க்கு வரையும். அப்போது ஒரு 650 சொல்லி வரலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஃபாலோயிங் நம்பர் ஏபி வந்து 45, அந்த 45 வச்சு 450 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பேட்டர்ன் இவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன். ஒர்க் அவுட் ஆகும், இவ்வளோ டைம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்னென்னா அதுக்கு மட்டும் சின்ன டெமோ மட்டும் சொல்லிவிட்டு சொல்கிறேன், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க.
இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 24க்கு பிசி வந்து 27 அடிச்சிருந்தான். ஓகேவா, ஏபி 24 அடிச்சுட்டு பிசி 27 அடிச்சிருந்தா இங்கே என்ன பண்ண அப்படியே மாற்றி அடிச்சிருப்பான். இங்கே பிசி 24க்கு ஏபி வந்து 27 அடிச்சிருப்பான். ஓகேவா, ஒரு பேட்டர்ன் அடிக்கிறான்னா அதை அப்படியே மாற்றி அடிப்பான். இங்கே ஏபி 24க்கு பிசி வந்து 27 அடிச்சிருந்தான். ஓகேவா, இங்கே அந்த ஏபி 24 எடுத்து இங்கே பிசி 24 அடிக்கும்போது இங்கே பிசி 27 எடுத்து இங்கே ஏபியில் வந்து 27 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, அதே சேம் பேட்டர்ன் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரது வாய்ப்பு இருக்கு. என்னென்னா இங்கே ஏபி வந்து 42, இந்த ஏபி 42 எடுத்து இங்கே பிசியில் 40ன்னு அடிக்கும்போது இந்த பிசி 45 எடுத்து நமக்கு இன்றைக்கி ஏபியில் வந்து 45 வரலாம். அப்படி 45 வர மாதிரி இருந்தால் நமக்கு ஒரே நம்பரை 450 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா, வரது வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் சொன்ன ஐடியாவும் பாருங்கள், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். என்னோடய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசி 50 நல்லா இருக்குது. அப்படி பிசி 50 வர மாதிரி இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா 450 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா, 450 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு மட்டும்